ஜனநாயகன் படத்தின் காட்சிகள் தொடர்பான ஆட்சேபனைகளை ஆய்வு செய்து சான்றிதழை மறுபரிசீலனை செய்ய உத்தரவிடக் கோரிய வழக்கில் படத்தின் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான், விரிவான விவரம். மதுரை உசிலம்பட்டியைச் சேர்ந்த சின்னசாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் ஜனநாயகன் திரைப்படத்திலிருந்து சித்தரிக்கப்பட்ட காட்சிகள் பாப்பாப்பட்டி கிராம மக்களின் நற்பெயரையும் கண்ணியத்தையும் பாதிக்கும் வகையில் உள்ளன எனவும், ஜனநாயகன் திரைப்படம் மதுரை மாவட்டத்தில் உள்ள பாப்பாப்பட்டி கிராமத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் அது அந்த கிராமத்தை தெளிவாக அடையாளப்படுத்துகிறது. மதுரை மாவட்டத்தில் தேர்தல் தொடர்பான திரைப்படத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கும் சம்பவங்கள் எப்போதும் நிகழவில்லை. சாதிய வன்முறை மற்றும் தேர்தல் ஒடுக்குமுறை பாப்பாப்பட்டி கிராமத்தில் நடைபெற்றதாக சித்தரிப்பு சமூகங்களுக்கிடையே தவறான புரிதல் மற்றும் பதற்றத்தை ஏற்படுத்தும். இதனால் பொது ஒழுங்கு பாதிக்கப்படும். கிராம ஊராட்சி தேர்தலில் பொதுமக்கள் தங்கள் வாக்குரிமையை பயன்படுத்த விடாமல் தடுத்ததாகவும், வாக்களிக்க முயற்சிப்பவர்களின் கைகளை வெட்டுவது போன்ற கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், பள்ளி செல்லும் சிறுமிகள் தாக்கப்பட்டதாகவும் காட்சிகள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த குற்றச்சாட்டுகள் முற்றிலும் ஆதாரமற்றவை, உண்மைக்கு புறம்பானவை. இவை கிராம மக்களின் நற்பெயர், கண்ணியம் மற்றும் சமூக மரியாதைக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. எனவே எதிர்ப்புக்குரிய காட்சிகள் தொடர்பான ஆட்சேபனைகள் பரிசீலிக்கப்படும் என வரை ஜனநாயகம் படத்தை திரையிடக்கூடாது இடைக்கால தடை விதிப்பதோடு ஆட்சேபனைகளை ஆய்வு செய்து சான்றிதழை மறுபரிசீலனை செய்யவும், இனி திரையிடப்படும் போது இந்த காட்சிகளை நீக்கவும் உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சி.வி. கார்த்திகேயன், சக்திவேல் ஆகிய 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வானது தணிக்கை வாரியத்தால் ஒருமுறை சான்று வழங்கப்பட்டு படம் திரையிடப்பட்டு விட்டது என தெரிவித்தனர். அப்போது எதிர்மனுதாரர் தரப்பில் படத்தில் பாப்பாப்பட்டி என குறிப்பிடவில்லை, பாப்பம்பட்டி என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டது. அதற்கு மனுதாரர் தரப்பில் சட்டவிரோதமாக வெளியான திரைப்பட காட்சிகள் தொடர்பான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் தற்போது திரைப்படம் வெளியிடப்பட்ட நிலையில் அந்த காட்சிகள் வைக்கப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்தாக நீதிபதிகள் சட்டவிரோதமாக படத்தை பார்த்து எப்படி ஆட்சேபனைகளை தெரிவித்தீர்கள், இது போன்ற விஷயங்கள் ஊக்குவிக்கத்தக்கது அல்ல என குறிப்பிட்டு வழக்கு தொடர்பாக தணிக்கை வாரிய தலைவர், ஜனநாயகன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர், இயக்குனர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை வரும் ஆகஸ்ட் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். சிகாமணி, கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சல்மான்.